அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிருதாத்தின் புத்தகம் அத்தியாயம் 24. உணவுக்காக கொல்லலாமா? சமாதமும் கசாப்புக்காரனும் சென்ற பின்னர் மிகாயன் குருவிடம் கீழ் வருமாறு கேட்டார். மிகாயன் கேட்குறாரு, உணவுக்காக உயிர்கொலை புரிதல் அநீதி அல்லவே குருவே அப்படின்னு. மிருதாத் சொல்கிறாரு, செத்ததை சாப்பிடுகிறவன் சாவுக்கு இரையாவான், மற்றவரின் வேதனை கொண்டு வாழ்பவன் வேதனைக்கு இரையாவான். வல்லமை படைத்த விருப்பம் அப்படித்தான் வரையறுத்துள்ளது. மிகாயின் அதை அறிந்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. மிகாயின் சொல்கிறாரு, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் சதையால் அன்றி அதன் நறுமணம் கொண்டும் வாழ நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு. மிருதாத் சொல்கிறாரு, அற்புதமான தேர்வு மிகாயன். மனிதர்கள் நறுமணம் கொண்டு வாழும் காலம் வரப்போகிறது. அது அவருடைய இரத்தத்திலும் சதையிலும் இல்லை, ஆத்மாவில் இருக்கிறது. ஆவல் கொண்டவர்கள் அதை அடையும் நாள் அதிக தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ அந்த கசாப்காரனும் சமாதானமும் அந்த மூத்த துறவியும் போனதுக்கப்புறம் மிகாயன் மிருதாத்திட்ட கேட்குறாரு, இந்த உயிர்கொலை செய்து உணவுக்காக வேண்டி அதை உயிர்கொலை செய்கிறது தப்பு இல்லையா? தப்பு தான். ஏன்னா அது அந்த ஒரு செத்தது விஷமாக மாறிடுது. ஏன்னா நம்ம சாகும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருந்து புழுக்கள் உற்பத்தி ஆகுது. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உற்பத்தி ஆகிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்புங்கிறது அமிர்தமும் விஷமும் ரெண்டும் சேர்ந்தது தான். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அது அமிர்தம் அதில் இருக்கும். நம்ம உயிர் போகும்பொழுது அந்த அமிர்தமும் அதனோட சேர்ந்து போயிடும். அந்த அமிர்தம் தான் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அமிர்தம் போனதுக்கப்புறம் அங்கே மிச்சம் இருக்கிற விஷம் அது என்ன பண்ணுன்னா, அந்த உடம்பை புழுக்க வச்சு அதை அது இல்லாமல் பண்ணி ஆகணும். அதுதான் அந்த விஷத்தினுடைய இயல்பு. இப்போது செத்துப்போன பிணத்தில் அந்த அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் இல்லாமல் போகும் பொழுது அங்கே வெறும் விஷம் மட்டுமே இருக்கும். அந்த விஷத்தை தீங்கும் பொழுது நாம் சாவுக்கு இரையாவோம் அப்படிங்கிறத மிருதாத் சொல்கிறாரு. அப்படி இன்னொருத்தருடைய வேதனை கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு அந்த வேதனை தான் திரும்ப வரும். அதனால் நீங்கள் சரியாக பயணத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் மிகாயன் சொல்கிறாரு, நான் என்னுடைய தேர்வு அதில் என்னவா இருக்குன்னா, நான் நறுமணத்தை கொண்டு நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். நான் அந்த சதையை வச்சு நான் சாப்பிட்றதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சரியான தேர்வு தான். அதுவும் இன்னும் நிறைய பேத்துக்கு புரிய வரும் பொழுது அந்த நறுமணம் கொண்டே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது எப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஆவல் கொண்டவர்கள் சதையற்ற வாழ்வுக்கு சதை பாலம் என அறிவார்கள். அவர்களின் வழிகளும் தரம் குறைந்த புலன் உணர்வுகளும் எல்லையற்றதும் சிறந்ததும் தரமான உணர்வுகள் கொண்டது உலகை எட்டி பார்க்கும் துளைகள் என்பதை அறிவார்கள். கிழிக்கப்பட்ட சதை விரைவிலே தானே இணைந்து கொள்ளும் என்பதை அவர்கள் அறிவார்கள். உடைந்த எலும்புகள் தானே ஒட்டி கொள்ளும் என்பதை அவர்கள் அறிவார்கள். சிந்தப்பட்ட ஒவ்வொரு இரத்த துளியும் உடலின் இரத்தத்தால் பெருக்கப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள். சதையின் விதியே அதுதான். அவர்கள் விதிகளின் சங்கிலியிலிருந்து விடுபட்டவர்கள். அதனால் அவர்கள் தமது உடலின் தேவையை மிக குறைந்த அளவுக்கு குறைத்து கொண்டு விடுவார்கள். உடல் சதைக்கு குறைவாக வழங்குவதால் வேதனையும் மரணம் கூட உண்மையில் குறைந்து போகும். ஆவல் கொண்டவர்களை அவர்களின் விருப்பமே தடுத்து நிறுத்திவிடும். ஆவலற்றவர்கள் மற்றவர்கள் தம்மை புறக்கணிக்கும் வரை காத்திருப்பார்கள். எல்லா பொருள்களும் ஆவலற்றவர்களுக்கு சட்டப்பூர்வமானவை. ஆவல் கொண்டவன் தனக்கே சட்டத்திற்கு புறம்பானவற்றை செய்து கொள்வான் அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே சதைங்கிறது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறாரு. நம்ம உடம்புல ஒரு சதை கிழிக்கப்பட்டுருச்சுன்னா அதே கொஞ்சம் நாளில் ஒட்டிக்குது. எலும்பு உடஞ்சி போச்சுன்னா அதுவே அந்த எலும்பை இணைச்சிக்குது. ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னா அந்த ரத்தத்தை தானே பெருக்கிக்குது. அதனால் நமக்கு இந்த உணவுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக நமக்கு தேவைப்படுறது கிடையாது. ஆனால் அதை தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது அதிகப்படியான ஒரு ஜீரணத்துக்கான ஒரு உந்துதல் அதை உண்டு பண்ணுறதுனால அது ஒரு வேதனையும் மரணத்தையும் கூட கொடுக்கறதுக்கு அது தயாரான நிலைமைக்கு போயிடுது. அதனால் அளவான ஒரு விஷயமே நிறைவான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே பேசுகிறாரு. ஆவலற்றவர்கள் வயிற்றையும் சட்டைப்பைகளை நிரப்பிக்கொள்ளும் பொழுது ஆவல் உள்ளவர்கள் இந்த பாரங்கள் இன்றி எந்த விலங்கின் இரத்த கரையுமின்றி அவற்றின் வேதனைகளும் இன்றி நடப்பார்கள். ஆவலற்றவர்கள் கொளுத்த லாபம் பெற்றதாக நினைத்து மகிழும் பொழுது ஆவலர்கள் அதாவது கனமற்ற ஆத்மாவையும் புரிதலின் இனிமையும் பெற்றிருப்பார்கள். விளைந்த வயலை பார்க்கும் இருவரில் ஒருவர் தானிய மூட்டைகளாலும் தங்கம் வெள்ளியாலும் கணக்கிடுகிறார். மற்றவர் வயலின் பசுமையை கண்களால் குடிக்கிறார். ஒவ்வொரு இலையையும் தம் எண்ணத்தால் முத்தமிடுகிறார். ஒவ்வொரு மண்கட்டி கூழாங்கல் வேர்கள் மீதும் தமது ஆத்ம நேசத்தை பொழிகிறார்.
இரண்டாவது மனிதர் தாம் அந்த வயலுக்கு சொந்தமாகும் தகுதியை பெற்றவர். மற்றவர் அதன் உரிமையாளராக இருந்தாலும் கூட அப்படிங்கிறாரு. இங்கே வந்து 2 கேட்டகரியை பிரிக்கிறாரு. ஆவல் உள்ளவர்கள், ஆவலற்றவர்கள்னு. அவங்க ஆவல் உள்ளவர்கள், அதாவது இந்த சதையை சாப்பிட்டு அந்த உடம்பை தேத்திக்கணும் அப்படிங்கிற ஆவல் உள்ளவர்கள். அவங்க வந்து வயிற்றையும் பையையும் நிரப்பி கொள்கிற ஒரு வேலையை எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆவல் இல்லாதவங்க, இந்த நான்வெஜ் மேலே பிரியம் இல்லாதவங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த ரத்தத்தினுடைய கரையினுடைய பாவ கரையை வந்து தனக்குள்ளே சேர்த்திக்காம அவங்க வந்து அந்த வேதனையே இல்லாமல் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இவங்க வந்து ஒரு லாபம் ஜாஸ்தியாக கிடச்சிருச்சு, நம்ம உடம்புல நல்ல சத்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மகிழும் பொழுது அவங்க அந்த ஆத்மாவை மட்டுமே கவனிக்கிறவங்களா இருக்காங்க. இவங்க உடம்புக்காக வேண்டி என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆவலற்றவர்கள் ஆத்மாவை மட்டுமே சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை சரி செய்கிறதுக்கான வேலைகளை மட்டுமே செஞ்சிட்ருக்கிறவங்களா இருக்காங்க. அப்போது ஒரு வயல் இருக்குது, அந்த வயலை 2 பேர் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து உரிமையாளர், அவர் தன்னுடைய நண்பனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்களா, இந்த வயலெல்லாம் நம்மளுடைய தான், இந்த தானிய மூட்டையெல்லாம் நம்மளோட தான், இத்தனை பேர் வேலைக்காரங்க இருக்காங்க அப்படிலாம் வந்து இது வந்து மண்வெட்டி, இது இது வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், அக்ரிகல்ச்சருக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு இதெல்லாம் நம்மளோட தான் சொல்லி சொல்கிறார். அவர் அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், இதுக்காக எவ்வளோ லாபம் கிடைக்கும், இதை பற்றி மட்டுமே அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் 2வது இருக்கிறவர் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த தானியம் வளைஞ்ச விதத்தையும் அந்த அங்கே இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு, அதுக்கு பின்னாடி அந்த விவசாயத்தில் இவங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை பற்றியும் அவர் யோசிக்கிறார். அப்போது முதல் உள்ளவர் அதுக்கு உரிமையாளராக இருந்தாலும் கூட இந்த 2ஆம் உள்ளவர் தான் அதுக்கு சொந்தமாகும் தகுதியை பெற்றவர்ங்கிறார். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சவர் அவர். ஒரு இலை எப்படி பசுமையாக முளைச்சி வெளியில் வருதுங்கிறத அவர் ஆவலோட அதை அவர் கவனிக்கிறார். ஒரு மண்வெட்டி எப்படி அந்த இலைக்கு தேவையான, அந்த மரத்துக்கு தேவையான அந்த குழியை அது பண்ணி அதுக்கு நீர் நிற்கிறதுக்கான விஷயங்களை செய்யுதுங்கிறத அதை பற்றி கவனிக்கிறாரு. ஸோ அங்கே தங்கம், வெள்ளி, லாபம், நஷ்டம் இதை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்கலை. அங்கே ஒரு அன்புங்கிற ஒரு பரிமாற்றம் இருக்குது, அங்கே ஒரு அக்கறை இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்து அதனுடைய உரிமையாளனாக இருக்கிறதுக்கான தகுதி உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரே வீட்டில் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வீட்டுக்காரர், மற்றொருவர் விருந்தாளி. வீட்டுக்காரர் தமது வீட்டின் விலை மதிப்பையும், பராமரிப்பு செலவையும், மூடுதிரைகளின் மதிப்பையும், அலங்காரத்தின் திரைகளின் விலைகளையும், மற்ற ஆடம்பர பொருள்களின் மதிப்பையும் பற்றி விரிவாக கூறுகிறார். அந்த சமயத்தில் விருந்தாளி அந்த வீடு கட்ட பயன்படுத்தப்பட்ட கல்குவாரி, உழைப்பாளர் கரங்களையும், கட்டடத் தொழிலாளர்களையும், திரைகளையும் உருவாக்கிய நெசவாளர்களையும், மரங்கள் வெட்டி கதவுகள், சாரணங்கள், மேஜை, நாற்காலி செய்த தச்சர்களையும், உழைப்பாளர்களையும் மனதில் நினைத்து போற்றுகிறார். புகழுக்குரிய படைக்கும் கரங்களை அவர் ஆத்மார்த்தமாக மனதில் போற்றுகிறார். நான் சொல்வது இதுதான், அந்த விருந்தாளியே அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழத் தகுந்தவர். ஆனால் அந்த வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டையே முதுகில் சுமந்து கொண்டிருக்கும் பாரம் ஏற்றிய விலங்கு. கன்று குட்டிக்குடிய பசுவின் பாலை இருவர் பகிர்ந்து குடிக்கிறார்கள். ஒருவர் கன்றையே பார்க்கிறார். மென்மையான அதன் உடலை வெட்டி வரப்போகும் பிறந்தநாள் விழாவில் நண்பருக்கு விருந்து வைக்கலாமா என்று நினைக்கிறார். அதாவது இதில் வந்து ஒரு வீட்டில் 2 பேர் வந்து அமர்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் அந்த வீட்டினுடைய விலை மதிப்பை பற்றி, இந்த திரைச்சிலைக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணேன், இந்த ஃபால் சீலிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணேன், இந்த ஃப்ளோரிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த செலவுகளை பற்றி கவனிக்காத அந்த விருந்தாளி எவ்வளோ கலைநயத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பாளியினுடைய திறமையை பார்க்குறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு கலைநுட்பத்தையும் அவர் கவனிக்கிறார். அப்போ இந்த 2ஆம் அவர் தான் வந்து அங்கே சரியான ஒரு தகுதியை சார்ந்தவராக இருக்கிறார். அந்த வீட்டுக்கான ஒரு உரிமையாளருக்கான தகுதியாக அவர் தான் பார்க்கப்படுறாரு. இன்னொன்று வந்து கன்றுக்குட்டி இருக்குது, அது வந்து பசுவினுடைய பாலை 2 பேர் பகிர்ந்து குடிக்கிறாங்க. ஒருத்தன் குடிக்கும் போதே இந்த கன்றுக்குட்டியை நம்ம வர்ற பிறந்த நாளுக்கு அடித்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு விருந்து வச்சிடலாமா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நினைக்கிறாங்க. இன்னொருவர் அந்த கன்றை தமது உடன்பிறப்பாக நினைக்கிறார். பசுவையும் கன்றையும் பாசத்தோடு நேசிக்கிறார். நான் சொல்வது என்னவென்றால், பின்னவரே கன்றின் மாம்சத்தால் ஊட்டம் பெற்றவர், முன்னவர் அதனால் நஞ்சூட்டப்பட்டவரே.
இதயத்தில் போட வேண்டிய பலவற்றை வயிற்றில் கட்டிக் கொள்கிறார்கள். கண் மூக்கிலும் அடைக்க வேண்டியவற்றை சட்டை பையிலும் சமையலறையிலும் போட்டு நிறைத்து விடுகிறார்கள். மனம் கொண்டு தகர்க்க வேண்டியவற்றை பற்களால் கடித்து நொறுக்குகிறார்கள். உடல் தாக்கு பிடிக்க கொஞ்சமே போதும். குறைவாக நீங்கள் கொடுத்தால் அது நிறைய திருப்பி தருகிறது. நிறைய கொடுத்தால் அது குறைவாகவே திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறார். அதாவது பின்னாடி இருந்தவர் என்ன சொல்கிறாரு, கன்றுனுடைய அந்த தன்னுடைய உடன்பிறப்பா, அதாவது தன்னுடைய தாய் தனக்கு கொடுத்ததா நான் எனக்கும் கொடுத்துருக்கு. அப்போது அந்த தாயினுடைய பாலை நானும் கன்றுக்குட்டி ரெண்டுமே குடிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் உடன்பிறப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் பசுவையும் தன்னுடைய கன்றையும் அவர் நேசிக்கிறாரு. அப்போது அந்த பின்னவர் தான் அந்த மாமிசத்தால் ஊட்டம் பெற்றவர். முன்னவர் இதுக்கு முன்னாடி பேசினவர் அந்த பிறந்தநாள் அடித்து சாப்பிட்டவர், அந்த மாமிசத்தை சாப்பிட்டவர் நஞ்சூட்டப்பட்டவர் ஆகிறாரு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதயத்தில் போட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வயிற்றில் கொட்டிக்கிறாங்க. மூக்குலையும் கண்கள்லையும் அது கவனித்து அது அன்பு கூற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சட்டை பையிலையும் சமையல் அறையிலையும் போட்டு அதை நிறச்சி விட்டுறாங்க. அதனால் மனம் கொண்டு எதெல்லாம் தகர்க்கணுமோ அதையே பற்களை கொண்டு கடித்து தகர்க்கிறாங்க. ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த உடல் தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் உணவே போதும். நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த உடம்பு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா அது குறைவாக தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அவர் இங்கே சொல்கிறார். இருக்கிறது இயல்பாகவே உன் வயிற்றுக்கும் சமையலறைக்கும் வெளியே உள்ளவற்றால் தான் உடல் வளர்கிறது. பொருள்களின் நறுமணம் கொண்டு உன்னால் வாழ முடியவில்லை என்றால் விசால இதயம் கொண்டு பூமி வழங்குவதை தேவைக்கேற்ப அளவு ஏற்றுக்கொள். பூமி மிகவும் உபசரிப்பும் நேசமும் கொண்டது. தன் இதயத்தை தன் பிள்ளைகள் முன் திறந்து வைப்பது பூமி. பூமி தாய் வேற எப்படி இருக்க முடியும்? தனக்கான உணவுக்காக அவள் தனக்கு வெளியே போவாளா என்ன? பூமி பூமியைத்தான் உண்கிறது. பூமி விருந்தளிப்பதில் கஞ்சுத்தனம் காட்டுவதில்லை. எல்லோருக்குமான உணவு அவளது மேசை நிறைய உண்டு. அது தன்னை தன் உணவு மேசைக்கு அழைக்கிறது. உன் கை கெட்டாதது அங்கு எதுவுமே இல்லை. அதேபோல் நீ பூமியை விருந்துண்ண அழைக்க வேண்டும். அவளிடம் அன்பு பொங்க ஈடுபாடு குறையாமல் நீ இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது நம்மளுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற விஷயங்களில் தான் இந்த உடம்பு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்றதுங்கிறதுனால அது வளர்கிறது கிடையாது. அது ஒரு பொருளினுடைய நறுமணம் கொண்டு அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய குணாதிசயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அதை வாழ முடியல அப்படின்னா, இந்த இதயத்தை கொண்டு இந்த பூமியில் அது கொடுக்கறத நம்மளால் முழுவதும் ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த உபசரிப்பும் அந்த நேசமும் நம்ம அந்த பூமி நமக்கு எப்படி காமிக்குதோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பூமி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குது. அந்த பூமிக்கிட்டேயும் நீங்கள் சொல்லணும், நீ என்ன சாப்பிட்றதுக்கு ரெடியாரு, நான் உனக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறார். விவரிப்புக்கு அடங்காத என் தாயே, எனது தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளும்படி இதயம் திறந்து வைத்தவளே, நானும் என் இதயத்தை உன்முன் திறந்து வைக்கிறேன். தேவைக்கேற்ப நீ எடுத்துக்கொள். பூமியின் இதயத்தை உண்பதில் உனது ஆத்மா துடிப்பு இத்தகையதாக இருக்க வேண்டும். நீ என்ன உண்கிறாய் என்பது இங்கே முக்கியமில்லை. வழிகாட்டும் உனது ஆத்மா அப்படி அமைந்து விட்டால் நீ ஞானமும் அன்பும் பெறுவாய். பூமியின் மக்களுக்கு எங்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாய். குறிப்பாக வாழ்வின் இன்பத்தையும் மரணத்தின் வேதனையையும் அனுபவிக்க இங்கே பிறந்தவர்களுக்கு, இருமையின் பகுதிகளாக இங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கு, அவர்கள் ஒருமைப்பாட்டை நோக்கி செல்லும் உமது பாதையை கடுமையாக நிதானமாக உழைத்து செப்பனிடுவார்கள் அப்படிங்கிறார். அப்போ பூமி தாய்கிட்ட நம்ம இப்படி சொல்லணும், என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்தீங்க. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கிட்ட சொல்லணும். நம்மளுடைய ஆன்மை அந்த துடிப்போட அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் உண்டாகும். அதில் உங்களுக்கு ஞானமும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மாயை பிரம்மங்கிற இந்த 2 விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்காக வந்த அந்த இருமை பகுதிகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் சரி, அந்த ஒருமைப்பாட்டை நோக்கி செல்லும், அதாவது அந்த ஒரு நிலையை நோக்கி செல்லும் நமக்கும் சரி, அது பாதையை காட்டுறதுக்கு உழைத்து அவங்க நமக்கு அந்த பாதையை சரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். உனது பாதையை காட்டிலும் அவர்களது பாதை நீண்டது. அவர்களது அணிவகுப்பை தாமதம் செய்தால் அவர்கள் உமது அணிவகுப்பை தாமதப்படுத்தி விடுவார்கள்.
அபிமார் சொல்கிறார், ஏதேனும் ஒரு காரணத்தில் எல்லா உயிர்களும் சாக போன்றவை தானே. ஒரு மிருகத்தின் சாவுக்காக நான் ஏன் மன உளைச்சல் பட வேண்டும்? மிர்தாத் சொல்கிறார், எல்லா உயிர்களும் மரணமடைய விதிக்கப்பட்டவை தான் என்றாலும் எந்த உயிரின் மரணத்திற்கும் நீ கவலைப்படத்தான் வேண்டும். என் இதயத்தில் இரத்த தாகம் இல்லை என்பதும் நான் நரோண்டாவை நேசிக்கிறேன் என்பதும் அறிந்து நரோண்டாவை கொல்ல என்னை நீ தூண்டாததைப் போல சர்வ வல்லமை படைத்தவன் சக மனிதனை கொல்ல யாரையும் நியமிக்கவில்லை, ஒரு விலங்குகளை கூட தேவை இருந்தால் உடைய அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது இங்கே 2 பாதை இருக்குது, 2 வெரைட்டியாக ஆளுங்க இருக்காங்க. ஒன்று ஆவல் உள்ளவர்கள், இன்னொன்று ஆவல் அற்றவர்கள். இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா நான்வெஜ் பிரியர்கள், நான்வெஜ் பிரியப்படாதவங்கன்ட்டு. அப்போது இவங்களுடைய பாதை, இவங்க 2 பேருடைய பாதை இருக்குது. நீங்கள் அவங்க பாதையை தடை செஞ்சால் இவங்க உங்கள் பாதையை தடை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு காரணத்தினால எல்லா உயிர்களும் சாக போகிறது தானே அப்படின்னு அபிமார் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, நீ எந்த உயிர் இறந்தாலும் நீ அதுக்காக வருத்தப்பட்டு தான் ஆகணும், நீ கவலைப்பட்டு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் சாகிறதுக்காக, இன்னொருத்தர் சாகடிக்கிறதுக்காக எந்த உயிரினும் படைக்கப்படலை. ஒரு உயிரை கொல்றதுக்கான உரிமை ஒரு விலங்குகளுக்கும் கூட இல்லை, ஒரு மனிதர்களுக்கும் கூட யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது ஒரு தேவை இருந்தால் ஒழிய அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறாரு. திருட்டும் கொள்ளை நிலம் வரை பொய்யும் போரும் கொலைகளும் பாவச் செயல்களும் உள்ளவரை மனிதன் இப்போதுள்ள நிலையில் தான் இருப்பான். திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் தான் வேதனை, பொய்யனுக்கும் போர் வெறியனுக்குமே வேதனை, கொலைக்காரனுக்கும் இருண்ட பாவல் செய்பவர்களுக்கும் வேதனை. இந்த இருண்ட மன பாவிகளையே சர்வ வல்லமை படைத்த சக்தி பாவத்தின் தூதர்களாக அனுப்பும். ஆனால் எனது தோழர்களே, இதயத்தின் இருளை கழுவுங்கள், பாவ உணர்வுகளை துடைத்தெறியுங்கள். அப்பொழுதுதான் சர்வ வல்லவன் உம்மை மகிழ்ச்சியின் தூதர்களாக துயர்போக்க அனுப்புவான். எதிர்காலத்தின் தூதர்களாகவும் அன்பு புரிதல் மூலம் சுதந்திரத்தின் செய்தியாகவும் உம்மை அனுப்புவான். இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியே உமக்கும் உபதேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தில் அந்த துர்குணங்கள் கொண்ட பொய் பேசுகிறவன், கொள்ளை செய்கிறவன், பொய் பேசுகிறவன், திருட்டு, அப்புறம் போர் கொலையாளி, இப்படி பாவ செயல்கள் செய்கிறவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் மனிதனால் அந்த உண்மை விவகாரங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இப்படிப்பட்டவங்களை பாவத்தினுடைய தூதர்களாக அனுப்புது. ஆனால் நாம் அந்த இதயத்தினுடைய இருளை கழுவ ஒரு மகிழ்ச்சியின் தூதர்களாக, ஒரு நல்ல ஒரு தூதர்களாக, ஒரு அன்பையும் புரிதலையும் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு செய்தியாளனா நம்மளை மாதிரி அந்த நான்வெஜ்ஜுக்கு ஆதரவு இல்லாதவங்களை அதை அனுப்பும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்படி தான் நான் இதுக்கு முன்னாடி இது நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியே உனக்கும் உபதேசிக்கிறேன்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். அப்போது அத்தியாயம் 25 மிர்தாத் காணாமல் போய் விடுகிறார். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.